வெல்கம் டு பெருமை அட்வைசரி சேனல். நியூஸ் யூ கேன் யூஸ். ஓகே, இது வந்து என் ஃபேவரட் ஷோ ஆகிடுது. இது நம்ம பண்ணுறதில்ல, நம்ம பார்க்கலாம். ஓகே, ஷப்பூர்ஜி பல்லோன்ஜி குரூப் டு பார்ட் வேஸ் டாடா சன்ஸ். இப்போ டாடா சன்ஸ் மேஜர் ஸ்டேக் பார்த்தா 2 பேர்கிட்ட இருந்தது. டாடாஸ்கிட்டையும் ஷப்பூர்ஜி பல்லோன்ஜி குரூப் கிட்டே இருந்தது. இப்போ தே வாண்ட் டு கம்ப்ளீட்லி மூவ் அவுட் ஆஃப் த டாடா குரூப், மெயின்லி பிகாஸ் தே ஹேவ் they just want to get out and consolidate, and there is some huge liability happening in Sterling and Wilson or company la our own company. They need money for that, so they want to get out of the Tata group. Okay, so that's a fair this thing. That's a business call which Shapurji and Pallonji is taking. Other DHFL used 2.6 lakh fraud accounts in fake branch to siphon funds. DHFL used 2.6 lakh fraud accounts. ஃப்ராட் அக்கௌண்ட்டு ஒரு கம்பெனி வச்சுருந்துருப்பாங்க. 2.6 lakhs அக்கௌண்ட்டை மேனேஜ் பண்ணோன்னா, இல்லை அதாவது இந்த டெய்லி ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி பணம் கொடுத்துட்டே இருப்பாங்க போல இருக்குது. இந்த பணம்லாம் யாருக்கு போச்சுன்னு பார்க்கணும். யாருக்கு போச்சுன்னு பார்த்துட்டு அவங்கள ஃப்ரீயாக விட்டுருணும். ஓகேவா, அவங்கள ஒன்றும் பண்ணக்கூடாது, ஜாலியாக அவங்க போயிட்டு வந்துட்டு இருக்கணும். அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க. அதுதான் பெஸ்ட்டு. இது மேலே பேச நம்ம டென்ஷன் ஆகிடும், வேண்டாம். ஸோ இது வந்து அந்த ப்ரொமோட்டர் எங்கே இருக்காரு தெரில, வெளிநாட்டில் இருக்காரு, இந்தியாவில் இருக்காருன்னு தெரியல, ஜெயிலில் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் ஜெயிலில் இருக்காரான்னு தெரியல. ஜெயிலில் இருந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஓகே, அடுத்தது வந்து இது இன்னொரு அம்பாடி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லிமிடெட். இது வந்து இட்ஸ் அ ஹோல்டிங் கம்பெனி ஆஃப் முருகப்பா குரூப். அம்பாடி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லிமிடெட், AIL, இட்ஸ் ஹோல்டிங் கம்பெனி முருகப்பா குரூப். ஆல்ரெடி வந்து அவங்க ஒரு லேடி ஒருத்தர் வள்ளி அருணாச்சலன்ற மேடம் வந்து போர்டில் ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. அதுவே பெரிய பிரச்சனையாச்சு. அப்புறம் அவங்க ஜெயித்தாங்க. இப்போ திருப்பியும் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஓட் போட்டப்போ 91% ஓட்டட் ஃபார் வள்ளி. ஓகே, இதில் ஒரு முக்கியமான விஷயம், வீட்டோன்ற வார்த்தை, அது எப்படி வீட்டோட் பை த போர்டு அப்படின்னு போட்டு. வீட்டோட்னு என்ன அர்த்தம்னாக்கா VETEO, வீட்டோட் ஸ்பெல்லிங் டக்கு ஞாபகம் வரல. வீட்டோட் VETOED. வீட்டோட்னு என்ன அர்த்தம்னாக்கா ஒருத்தர் எடுத்த டிசிஷனை ரிவர்ஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க அவங்கள போர்டில் வைக்கிறதுக்கு. பட் இவங்க என்ன சொல்கிறாங்க, யார் நம்ம போர்டில் என்ன சொல்கிறாங்கனாக்கா, வேண்டாம் வள்ளி மேடம் போர்டில் வேண்டாம், வள்ளி வர வேண்டாம், வள்ளி வர போகிறால வள்ளி வர வேண்டாம், வர போகிறான்றது கிடையாது, வர வேண்டாம்னு சொல்கிறாங்க அப்படின்னு போர்டு சொல்லிடுச்சு. அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ் வரலான்னு சொல்கிறாங்க, போர்டு வேணான்னு சொல்லிடுச்சு. ஓகே, ஸோ இதுக்கு எப்படி சொல்லலாம்னாக்கா, இப்போ நம்ம வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸும் பிளான் பண்ணுறோம் வந்து மகாலிபுரம் வீக்கெண்ட் போகலான்னு சொல்லிட்டு, வீட்டில் ஒய்ஃப் அனுப்ப மாட்டேன்ற மாதிரி, நோ யூ ஷுட் நாட் கோ வி அதர் பிளான்ஸ் சொல்கிற மாதிரி அங்கே வந்து ஒத்துக்க மாட்டேன்றாங்க. ஸோ இட்ஸ் நாட் அ கிரேட் நியூஸ் ஃபார் த கம்பெனி. இட்ஸ் அ வெரி நெகட்டிவ், இட்ஸ் அ வெரி நெகட்டிவ் எஃபெக்ட். அதாவது you're not able to accept a women on the board is, I don't know what reasons they have, but அவுட் வெளியிருந்து பார்க்கும்போது நல்லா தெரியல. ஓகே, ஐபிஎல் வந்து டே 1 20 crore viewers தான். 20 crore viewers for IPL dream opener. Okay, IPL 20, that's a good news. Gear import duty, Inox Wind under DRI lens for false claims. Gear import duty gear imports பண்ணியிருக்காங்க ஐநாக்ஸ் விண்டு. அது விண்டு அந்த விண்டு அந்த what is it called? This is the problem. Okay, so you can see that fan type thing la, அது பேர் என்னது, whatever you call it, அதில் வந்து உள்ள கியர் இருக்குன்னு நினைக்கிறேன், தெரியல, காற்றுக்கு ஸ்பீடு ஆட்டோமேட்டிக் நினைக்கிறேன் அது. ஸோ அதில் ஏதோ DRI, டைரக்டரேட் ஆஃப் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ், கரெக்டாக, டைரக்டர் ஆஃப் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ், DRI வந்து அவங்க மேலே ஒரு சின்ன கேஸ் நீங்கள் ஃபால்ஸ் கிளைம் பண்ணிட்டுன்னு கேட்டிருக்காங்க. இது பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து டாக்டர் ரெட்டி லேப் டு ஸ்டார்ட் ட்ரையல்ஸ் ஆன் ஸ்புட்னிக் 5 வேக்சின் நெக்ஸ்ட் few weeks. இது ஜாக்பாட் ஜாங்க மாதிரி தான் நினைக்கிறேன், இது பறக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருக்கும் தேவை 130 கோடி பேருக்கு, 130 கோடி பேர் ஒரு ஐ டோன்ட் எவ்வளோ தெரியும், இப்போ 100 அட்லீஸ்ட் ஒரு 100 கோடி பேர் 2000 ரூபாய் செலவு பண்ணால அது ஒரு புது வெர்டிக்கல் ஆகிடுது. ப்ளஸ் அதில் GST கவர்மெண்ட் ரெவன்யூ வரும். ஸோ இதெல்லாம் ஒரு இதெல்லாம் அதர் ஆஸ்பெக்ட்ஸ். ரஷ்யா டு ஷேர் லீகல் ரிஸ்க்ஸ் எவ்ரிதிங் கோஸ் ராங். Okay, Russia to share legal risks. The Sputnik or Sputnik, whatever you call it, okay,
அதெல்லாம் தப்பாக போச்சுனாக்கா லீகல் காஸ்ட் வந்தாக்கா ரஷ்யா வில் ஷேர் லீகல் காஸ்ட்ன்றாங்க. அப்படின்னு ஒரு கேரண்டி மாதிரி அது 4 வருட உத்தரவாதம் 2 3 அதுதான் கேரண்டி மாதிரி. TCS பேக்ஸ் கான்ட்ராக்ட் ஃப்ரம் UK சூப்பர் மார்க்கெட் இன் மாரிசன்ஸ். ஸோ என்ன ஏதோ கான்ட்ராக்ட் பண்ண மாரிசன்ஸ். ஓகே. Angel broking IP profitability can come under pressure due to stiff competition. Already it's under pressure. All broking firms are under stiff pressure because of some direct brokers. Okay. Discount brokers. So this will continue. All these things will exist. Okay. Indian economy to contract 5.9% in 2020, growth 3.9 next year. என்ன பண்ணது பார்த்துட்டு இந்த மாதிரி நியூஸ் என்ன பண்ணோம், கண்டுக்காமல் பண்ணணும். டைம் வேஸ்ட் பண்ணுவோன்னா இன்னும் ஒரு 2-3 குவார்ட்டர்ஸ் இதெல்லாம் பார்க்காதீங்க. இதெல்லாம் ஒன்றும் இல்லை, எதுவுமே யாருக்கும் தெரியாது. ஓகே. லைஸ் டேம் லைஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட டெஃபினிஷன். நெக்ஸ்ட் PFC Power Finance Corporation says no plans to launch FPO, follow on public offer. No plans to launch FPO. Thank you. GMM Pfaudler crashes 10% promotions offer to sell shares at TST. நம்ம ஒரு சிறப்பு பதிவு போட்டிருக்கோம், தயவுசெய்து பாருங்கள். நிறைய பேர் எனக்கு 2-3 பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. ஐ தாட் நம்ம பதிவிடலான்னு நினச்சிருந்தேன், அதான் பதிவிட்டுட்டேன். அது யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். அதை பார்த்துட்டு வாங்கலாமா, நீங்கள் என்ன பண்ணுங்க, அவங்க கமெண்ட் GMM Pfaudler பார்க்குறவங்க எல்லாமே அந்த கமெண்ட் பாக்ஸில் ஐ வில் பை எஸ் ஆர் நோ போடுங்க. ஓகே. எஸ் ஆர் நோ போடுங்க. நம்மளுடைய கருத்தை தனியாக நான் நாளைக்கு பதிவிடுறேன். தயவுசெய்து எஸ் ஆர் நோ பதிவிடுங்க. GMM Pfaudler இதை பாருங்கள். நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப இட் டுக் ஆல்மோஸ்ட் 45 minutes to 1 hour டு அண்டர்ஸ்டாண்ட். நான் ஒரு எக்ஸல் போட்டுக்கிறது புரியுறதுக்கு எனக்கு ஆல்மோஸ்ட் 1 hour ஆகிடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் தயவுசெய்து இதை பாருங்கள், ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் நான். ஓகே. நெக்ஸ்ட் SEBI says further tweak in multi-cap norm soon. டெய்லி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருங்க. டெய்லி ஒரு மெசேஜ் கொடுத்து பார்த்துட்டே இருங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ASUS India makes a strategic entry into commercial PC segment, unveils 7 models. So already PC market is a highly competitive and very thin margin. ASUS they are getting into this PC market. They had phones. I had their phones. It is very good phone and 11 models. Already பார்த்துருக்கேன் நான் அந்த PC commercial PC segments. Okay, because I've seen a customer having ASUS long back. MCX to launch futures on base metal index. MCX to launch futures on base metal index. அப்படின்னா புது வர்டிகல் ஆரம்பிக்குது. இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ப்ராஃபிட் பண்ணுவாங்க. RBI says it is looking for a viable solution to revive bank. PMC Bank, மகாராஷ்டிராவில் இருக்குல்ல, the cooperative bank. So they are looking at a viable solution. இது எவ்வளோ நாளாக பார்க்க போகிறாங்கன்னு தெரியல. ஏதோ பார்க்குறாங்களோ சந்தோஷம். Corporates reluctant to go in for loan reaching. SBI chairman சொல்லியிருக்காரு. லோன் ரீச்சிங்க்கு பெனிஃபிட்டாக தான் எல்லோரும் போவாங்க. நீங்கள் பெனிஃபிஷியல் இருந்தால் யாரும் போக மாட்டாங்களா? யாரும் போவாங்களா? இப்போ நான் லோன் வச்சுருக்கேன், எனக்கு ஒரு பெனிஃபிட்டாக நான் ரீஸ்ட்ரக்சரிங் போவேன். ரீஸ்ட்ரக்சரிங் கூப்பிட்டு அதிகமாக்குறீங்கன்னா நான் போக மாட்டேன். அதுதான் விஷயம். ஸோ இஃப் இட்ஸ் பெனிஃபிஷியல் பீப்புள் வில் கம் இன் கியூ. புரியுதுங்களா? இஃப் இட்ஸ் பெனிஃபிஷியல் people will come in queue. If it's not beneficial, they'll never come near you. Okay. So இப்போ regulator okay, இது business standard நான் பார்க்க. First business line பார்த்தேன். Regulator tweak norms for debt mutual funds. Debt mutual funds already dead. நீங்கள் ட்வீக் பண்ணிகிட்டே இருந்தோம். முருகப்பா போர்டு அகேன் செட் டு சீட் போர்ட்ஸ் அகேன் பார்த்தாச்சு நம்ம ஓகே. பேசிக்கலி அந்த ஒன் மோர் இட்ஸ் வெரி ஹை ஆன் லீவரேஜ். நிறைய கடன் வாங்கியிருக்காங்க. அதனால ஷபூர் பல்லஜி குரூப் ப்ரெஸ் ஃபார் கேபிட்டல் இதுலேயே போட்டிருக்காங்க. merchandise sales drive Merck's online business model. Merck online business model. Mercedes Benz online business model ஒரு கார் விற்கிறதுக்கு. அதில் merchandise sales drive. merchandiseனால் பென்ஸ் வாட்ச், பென்ஸ் பென், அது மாதிரி இதெல்லாம் merchandise. பென்ஸ் பென் இப்போ பென்ஸ் கார் வாங்கணுன்னாக்கா பென்ஸ் வாட்ச் வாங்கி கட்டிக்கலாம்.
இல்லை பென்ஸ் பேனாக எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கலாம், இல்லை பென்ஸ் வாங்கல அது ஃப்ரீயாக கொடுக்கலாம், இல்லை பென்ஸ் கேப், அந்த மாதிரி அதான் பென்ஸ் மெர்ச்சன்டைஸ் நல்லா இப்போ சேல்ஸ் நல்லா இருக்கும். சரி ஓகே ரைட், பென்ஸ் வச்சுருக்கவங்க வாங்குவாங்க, பென்ஸ் இல்லாதவங்களும் வாங்குவாங்க. இது வாங்கினா அது வரும்ன்ற இது பென்ஸ் மெர்ச்சன்டைஸ் வாங்கினா பென்ஸ் கார் வரும்னு கற்பனை பண்ணாலும் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நினச்சி வாங்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து HCC இந்துஸ்தான் கன்ஸ்ட்ரக்ஷன் கார்பரேஷன், ஷேர் ப்ரைஸ் எங்கேன்னு தெரியல, ₹1 ₹2 தெரியல, எங்கேன்னு தெரியல. இட் செல்ஸ் ஃபரக்கா ரைகஞ்ச் ப்ராஜெக்ட் டு கியூப் ஃபார் 100,508 crores. ஏதோ விற்றுருக்காங்க, ஏதோ பணம் வருதுன்னு நினைக்கிறேன். ஃபுல் டீட்டெயில்ஸ் உள்ள தான் இருக்குது. நான் அதை டீட்டெயில்ஸ் நம்ம பணம் பார்க்கணும். Jio launches post-paid plans to take on rival. Jio launches post-paid plans to take on rival. ஸோ இங்கே பிளான்ஸ் சிஎன்பிசியில் என்ன சொல்கிறாங்கனாக்கா, இதெல்லாம் காமெடியானு தெரியல இந்த சேனலில். போஸ்ட்பெய்ட் லைன்ஸ் லான்ச் பண்ண தொட்டு இது வந்து 10% கீழே போயிடுச்சான் ஜியோ. சாரி, பாரதி ஏர்டெல் 10% டவுன் ஆகிக்கு. அவங்க இது லான்ச் பண்ணதாலன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அதனால் வந்து இவங்க லான்ச்சுனால இறங்கிடுமா, ப்ரொக்யூர் நிற்கிறாங்களா யாருன்னா. போஸ்ட்பெய்டில் யாரும் 90 பேர் மாற்ற மாட்டாங்க. ஆல்ரெடி 400-500 தான் ஆகுது. இது 550 ஆகுனா வந்து நான் வந்து இங்கேருந்து ஏர்டெல்லேருந்து இது இல்லை, எப்போ ரிலையன்ஸ் இந்த ஜியோ இது மாற்ற மாட்டேன், ஏர்டெல் போக மாட்டேன். அதனால் இது சின்ன அமௌண்ட்டு. ஓகே, ஸோ இதுக்காக வந்து நம்ம நிறைய பேர் மாற்ற மாட்டாங்க. அது என்னமோ பேசுகிறாங்க அவங்க பாவம். இது அதாவது பாரதி ஏர்டெல் டவுன்னு சொல்லும்போது அவங்க கண்ணெல்லாம் ஜொலிக்குது. அது என்னவோ புரியல எனக்கு. ரைட், ஓகே, ஓகே, முக்கியமான விஷயம். ஓகே, அது they get 1.8 trillion price tag, exit price tag. வெளியே போகிறதுக்கு அவ்வளோ அந்த ப்ரைஸ் எக்ஸ்பெக்ட். இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் என்னன்னா, ஓகே, refiners may have had only 1/4 of targeted petrol pumps. Oil refining companies வந்து 100 பெட்ரோல் பங்க் தான் 100 புது பெட்ரோல் பங்க் பண்ண போகிறோம்னாக்கா இப்போ 25% தான், ஒன்லி 1/4, 25 தான் ஆட் பண்ண போகிறாங்க. 100. Home, very interesting news, very important positive news. Okay, home loan auto loan enquiries at year ago levels. இதுதான் பார்க்கணும் நம்ம. இதெல்லாம் வந்து அந்த ஜிடிபி 3% க்ரோ ஆனது தான் இல்லை தான், அதெல்லாம் வந்து லேகிங் சம் டேட்டா. இதுதான் லீடிங் இண்டிகேட்டர். ஓகே, அதாவது நம்ம லீடிங் இண்டிகேட்டர் வந்து ஒருத்தருக்கு 6000 பேர் வேலை கொடுத்தாங்க, அது கிரேட் நியூஸ். இன்றைக்கி வந்து என்கொயரிஸ் அட் தட் லெவல். ஓகே, இப்போது அப்படின்னு அர்த்தம் வி ஆர் லைக் பேக் டு நார்மல்சி மாதிரி தான் வந்து. அது சர்டன் செக்மெண்ட்ஸ் ஃபுல்லாக எழுந்து ஓடுறதுக்கு டைம் ஆகலாம். பட் இந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பெட்லேயே படுறதை விட எழுந்து நடக்கிறது, அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுறது, அந்த மாதிரி ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கணும். ரெமிட்டன்ஸ் பூம் இஸ் டேர்னிங் இன் டு பர்ஸ்ட் ஃபார் எமர்ஜிங் மார்க்கெட்ஸ். எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்லேருந்து நிறைய ரெமிட்டன்ஸ் வருது டு த மைக்ரண்ட் லேபரர்ஸ். வந்து இங்கேருந்து ஊருக்கு அனுப்புகிற மாதிரி அங்கேருந்து வருதுன்னு போட்டிருக்காங்க. Work from home, Johnson UK UK shut down. Okay, UK work from home. Boris Johnson says to people. Okay, the UK has reached a perilous turning point. Prime Minister Johnson said as he set out the raft new coronavirus restriction. See, actually இவர் வந்து ரொம்ப பாடியில் பார்த்து ரொம்ப நல்லவர். இவர் எவ்வளோ நல்லவர்னாக்கா இவருக்கு ரொம்ப நல்லவர் ப்ளஸ் அம்பி நினைக்கிறேன். இப்போ இந்த போரிஸ் ஜான்சன் கொரோனா வைரஸ் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற போய் பார்த்த ஒரே பிரைம் மினிஸ்டர் இவர் தான். எல்லோரும் திட்டினாங்க, என்ன நீ போய் பார்க்குறீன்ட்டு. பட் அந்த மனிதாபிமானம் அந்த அளவுக்கு இருந்திருக்கு. சச் டவுன் டு அர்த் மேன் நினைக்கிறேன். ஸோ யாரும் கொரோனா வைரஸ் நம்மளை வந்து நம்மளே தனியாக வச்சுருவாங்க. ஆனால் இவர் வந்து ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்த்தாரு. அப்புறம் அவருக்கு வந்துருச்சு பாவம். இப்போ ரெக்கவர் ஆகிட்டார். ஸோ இஸ் நைஸ் மேன். ஐ லைக் திஸ் கை, போரிஸ் ஜான்சன். அவர் யார் ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும். CAMS public issue subsidy 1.9 times. யாரெல்லாம் அப்ளை பண்ணி எல்லாரும் கிடைக்கும், கவலைப்படாதீங்க. ஓகே, எல்லாரும் கிடைச்சா ப்ரைஸ் மேலே போகிறது கம்மியாக இருக்கும். கெம்கான் சப்ஸ்கிரைப். நான் வந்து சீரியஸாக சொல்கிறேன். நான்
டிமாண்ட் சப்ளை இம்பார்ட்டன்ட் புரியுதுங்களா. அப்போ அதை பேஸ் பண்ணி ப்ரைஸ் மூவ்மெண்ட் இருக்குது. அதான் சொன்னேன் நான் நோ அஃபென்ஸ் பண்ணிட்டேன். கெம்கான் சப்ஸ்கிரைப் 12.6 டைம்ஸ் 12.6 டைம்ஸ் கெம்கான். ஓகே, ஸோ லிஸ்டிங்கில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏஞ்சல் புரோக்கரிங் ஆஃபரிங் பாட் அட் 0.77x டே 1. ஓகே, டே 2 டே ஃபைனல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கிளாஸ் ஆக்ஷன் ஷூட்ஸ் மேபி a dampener for HDFC Bank. என்ன எழுதுறாங்க, கிளாஸ் ஆக்ஷன் ஷூட்னா டேம்பனர் அப்போ பைட்ஸ் கான்ட்ரா in 3 buy. ILFS case SEBI raises penalty on ICRA CAR to 1 crore each. 1 crore ஃபைன் கட்ட சொல்கிறாங்க. ஓகே, SEBI ரைட். SEBI ரொம்ப பிஸியாக இருக்காங்க. SEBI is very busy these days. They are overworked. Now, for diversified low-cost export, choose ETFs. அதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது. I'm completely against ETF personally. Okay, அது ETF is purely based on individual risk perception and risk tolerance. Okay, I think yes, most of the news is out. நிறைய பேர் வந்து மெசேஜ் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி நியூஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு. ஐம் வெரி ஹாப்பி. ஐம் கெட்டிங் குட் சம் பாசிட்டிவ் இது. ஸோ தட்ஸ் வாட் கீப்ஸ் மீ கோயிங். இதெல்லாம் நான் 2 பேப்பர் படிக்க ஆரம்பிச்சேன். ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் லைன் மட்டும் தான் படிச்சிருந்தேன். இப்போ பார்த்தேன், ஃபினான்ஷியல் எக்ஸ்பிரஸ் வாங்கினேன், எக்கனாமிக் டைம்ஸ் வாங்கினேன், எல்லாம் வாங்கி பார்த்தேன் நான். பட் ஆனால் எனக்கு ஒரு அதில் பிடிச்சது வந்து பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டு அண்ட் ஐ யூஸ் இடி. ஸோ நாட் இடி, பிஸ்னஸ் லைன் அண்ட் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டு. நல்லா பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் நச்சுன்னு இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஸோ தட் இஸ் வை இட் இஸ். ஹேவ் அ நைஸ் டே. நம்ம இன்றைக்கி வந்து இந்த வீடியோ போட்டிருக்கோம். ஜிஎம் ஃபார்முலர் வீடியோ பாருங்கள், கமெண்ட்டில் எஸ் நோ போடுங்க ப்ளீஸ். அப்போ தான் வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணுறீங்களா ஃபெயில் எக்ஸாம் அட்டன் பண்ணி எஸ் நோ போடுங்க. அது நம்ம அப்புறம் அதை பற்றி அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம் தனியாக. ஹேவ் அ நைஸ் டே. பாய்.